வணக்கம், நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்க வரக்கூடிய நிறைய தம்பதிகள், அதுவும் குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான டவுட் தான். எனக்கு கவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு மேடம், என்னோட வைஃப் சைடும் எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா எங்களுக்கு நேச்சுரல் கன்செப்ஷன் கிளிக் ஆகல, தள்ளி போயிட்டே இருக்கு நேச்சுரல் கன்செப்ஷன் சொல்லுவாங்க. ஏன் அசூஸ்பர்மியாக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வர நிறைய பேர்ல வெறும் 5 மில்லியனும் 10 மில்லியன் வச்சே நார்மலா கன்சீவ் ஆயிடுவாங்க. சில பேருக்கு 70 மில்லியன் 80 மில்லியன் வந்துமே நேச்சுரல் கன்செப்ஷன் ஆக முடியல அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இது எதனால அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ கவுண்ட் வந்து நார்மலா ஸ்டேபிளா இருக்கணும், குறையக்கூடாது. அதே மாதிரி மொட்டிலிட்டியும் ரொம்ப முக்கியம், அதுவும் நார்மலா ஒரே சீரா இருக்கணும். கூட குறைய அந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் எதனால ஏற்படுது அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கவுண்ட் நார்மலா ஸ்டேபிளா இருக்கணும், குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் பெயின் இருந்தா அந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் வரும். ஸோ வெரிகோஸ் பெயின் இருக்கிற நிறைய பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன், நீங்க சர்ஜரி பண்ணாலும் திருப்பி வெரிகோஸ் பெயின்ங்கிறது வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வெரிகோஸ் பெயினை திருப்பி வர விடாம நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றது என்னென்னங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் நிறைய தூக்காதீங்க, அண்ட் தென் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்காதீங்க அப்படிங்கிறது நான் வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டுக்கு சொல்லியிருக்க பொதுவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதை எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட் தான் மெயினான காரணம். கவுண்ட் ஏற்பட்ட கவுண்ட்டும் மொட்டிலிட்டியும் குறையிறதுக்கு பாடி ஹீட் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இந்த சம்மர் டைம்ல எல்லாருக்குமே பொதுவாக பாடி ஹீட் ரேஸ் ஆகும். இருந்தா கூட அது நம்ம இன்னும் தீவிரப்படுத்துற மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் டிராவல் பண்ணுவாங்க. சில பேரோட வேலையே அப்படி இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கே நான் போய் வேலை பார்க்குறேன், நான் தினமும் 2 hours வந்து போகவும் வர்றதுக்கு ஒரு 2 hours, டோட்டலாக 4 hours ஒரு நாளைக்கு நான் டிராவல் பண்றேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 வீலர்லேயே நிறைய டிரைவ் போற மாதிரி இருக்கும், அவங்களோட ஜாப் நேச்சர் அப்படி இருக்கும், அதை என்னால தவிர்க்கவே முடியல மேடம், நான் என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களோட பாடி ஹீட்னால கூட அவங்களோட மொட்டிலிட்டி கண்டிப்பா குறையும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் டைம்ல இளநீ, நொங்கு, இந்த மாதிரி நிறைய இயற்கையா உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்களை நிறைய எடுத்துக்கலாம். அதையும் மீறி எனக்கு நிறைய ஹீட் இருக்கு அப்படின்னா, புதன் சனிக்கிழமையில ஆண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. இது போக இதுவும் என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து சிட் பாத் பண்ணலாம். தினமும் வந்து தண்ணி நிறைஞ்ச ஒரு தொட்டியில இடுப்புக்கு கீழே உங்களோட ஸ்க்ராட்டம் ரீஜன் தண்ணியில முங்குற அளவுக்கு உள்ள தண்ணியில நீங்க உட்கார்ந்தீங்கன்னாலும் அந்த இடத்துல இருக்க ஹீட் குறையும். ஏன்னா ஹீட் அதிகமா இருந்ததுன்னா, சொல்ல போனா 37 டிகிரிக்கு மேல ஒரு பாடி ஹீட்டோ இல்ல அட்மாஸ்பியர்ல இருக்க ஹீட் வந்து அதிகமா இருந்தா அதுல இருக்க ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாடி ஹீட்டை முடிஞ்ச அளவு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலே உங்களோட மொட்டிலிட்டி அண்ட் கவுண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். மூணாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட வேலையினாலையும் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்க நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்னாலையும் இருக்கலாம். மேக்ஸிமம் அசூஸ்பர்மியா பேஷண்ட் அவங்களோட கண்டிஷனை நினைச்சே பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ நீங்க தயவுசெய்து பயப்படாதீங்க, அசூஸ்பர்மியாவுக்கு சித்தால நிறையவே சான்சஸ் இருக்கு சரி பண்றதுக்கு. ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அது வந்து உங்களோட பாடி ஹீட்டை ரேஸ் பண்ணும், உங்களோட ஹார்மோனல் லெவலை வந்து இம்பேலன்ஸ் ஆக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறத நம்ம குறைக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் மெடிடேஷன் பண்ணுங்க. அதையும் மீறி உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா ஒரு டாக்டரை அணுகி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மேக்ஸிமம் வழி பாருங்க. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அகத்தியர் வந்து அவரோட நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆணும் பெண்ணும் கூடுகையில், ஆணுக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் ஆணும் பெண்ணும் கூடுகையில் அனைவருக்கும் கரு வந்து தரித்திருமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏனென்றால் அவங்களோட ஐம்பொறியும் புலன்களும் ஒத்து போகல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐம்பொறி புலன்கள் ஒத்து போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நிறைய கப்பிள்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. ஓவலேஷன் டைமை வந்து கால்குலேட் பண்ணிட்டு அந்த டைம்ல நான் வந்து கண்டிப்பா சேர்ந்துருக்கணும், இந்த டைம் நான் சக்சஸ் பண்ணிடுவேனா, நான் கன்சீவ் ஆயிடுவேனா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷனோட அந்த செக்ஷுவல் லைஃப் வந்து அவங்க வந்து திருப்திகரமா முழுமையா அவங்க இருக்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும்னா, ஓவலேஷன் சொல்லிட்டாலே நிறைய மேல் பார்ட்னர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஓவலேஷன் அவங்க சொல்லிட்டாலே எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருது, எனக்கு பயத்திலேயே என்னோட வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சது, எனக்கு எரெக்ஷனே இல்லாம போயிடுது மேடம், மற்ற நாள் என்னால இருக்க முடியறது கூட அந்த டைம்ல என்னால இருக்க முடியாம போயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் அந்த காலத்துல நம்ம சித்தர்கள் வந்து அவங்களோட சுவடிகள்லேயே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஐம்பொறி புலன் ஒத்து போகலைன்னா என்னதான் நார்மலா எல்லாம் இருந்தாலும் வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் பாசிபிள் ஆகாது. ஸோ என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் கப்பிள்ஸ்க்கு, நிறைய ஸ்ட்ரெஸ் போடாதீங்க, பயப்படாதீங்க, ரிலேஷன்ஷிப்பை யதார்த்தமா சேர்ந்துருங்க. நான் சொல்லியிருக்க டயட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிடலாம்.
அஞ்சாவது மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டைல் தான். ஃபுட் வந்து மேக்ஸிமம் நம்ம பேஷண்ட் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது, ஃபுட் மெடிசன்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனால் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் மேக்ஸிமம் அதை வந்து விட்டுருவாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிற பொதுவான அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகும் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. அது ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட கவுண்ட்டும் மோட்டிலிட்டியும் கண்டிப்பாக குறையாது. நிறைய பேர் வெளியூரில் வந்து வேலை பார்க்க போகிறதுக்காக போவீங்க. அங்கே போனாலுமே மேக்ஸிமம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வெளியில் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஹோம்மேட் ஃபுட் சாப்பிடலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹெல்த்தியாக மட்டும் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் அண்ட் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே டயட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் அந்த வீடியோ லிங்க் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கவுண்ட் அண்ட் மோட்டிலிட்டி எப்படி ரேஸ் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.